ஆர்சிபி எல்லாத்துக்கும் கப்பைஸ் அடிச்சு இந்த ஐபிஎல்ல ஜெயிச்சு போட்டானுங்க. வாழ்த்துக்கள். மொரட்டுத்தனமா பவுலிங்க போட்டு 155 ரன்னுக்கு சுருட்டிட்டானுங்கல்ல. இப்ப பேட்டிங் வந்தானுங்க. வெங்கி ஐயருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல கால் இழுத்துக்குச்சு. இப்ப பையன் என்னங்கிறான், "நான் நிக்கிறேன், நீ பந்து போடு வெளுத்து வாங்குறேன்னு" நிக்கிறான். 2வது ஓவர ககிசோ ரபாடா போட்டாப்ல, நின்னு வெளு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த சைடு வேடிக்கை பார்த்திருந்த விராட் கோலி குஷியாகி, "இரு இரு நானும் காட்டுறேன்னு" சொல்லிட்டு, அதே ககிசோ ரபாடாவ புடிச்சு மரண அடி அடிக்கிறாப்ல. அவன் உசு உசுன்னு பால போடுறான். அதுவும் பவுன்சர்லாம் குத்தி வாய்க்கு ஏத்திட்டு இருக்கான். விராட் கோலி நின்னு குமாரி சுத்தி சுத்தி அடிக்கிறாப்ல. அப்பவே புரிஞ்சு போச்சு. ஆக இது சேசிங் நெருப்பு கோழியா மாறிருவாப்ல. நெருப்பு புகையா கக்கிட்டு இருக்காப்ல. 26 பாலுக்கு 62 ரன் அடிச்சு போட்டானுங்க. மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சுது. அப்போன்னு பார்த்து சிராஜ் வெறிகுண்டு வீசி வெங்கி ஐயர குளோஸ் பண்றானுங்க. படிக்கல் வந்தான் ரபாடா குளோஸ் பண்ணிட்டாப்ல. ஆனா அந்த சைடு விராட் கோலி விடுற மாரி தெரியல. போற போக்க பார்த்தா 20 பாலுக்குள்ள தலைமை 50ய போட்டுருவானாட்டிருக்கு. பட்டிதார் ஒரு 6, 4 அடிச்சான். ரஷீத் கான் தூக்கிட்டாப்ல. அதுக்கப்புறம் இந்த குணால் பாண்டியாவ நிக்க வச்சு கட்டங்கட்டி மறுபடியும் ரஷீத் கான் குளோஸ் பண்றாப்ல. இப்ப 4 விக்கெட் போயிருச்சு. இந்த 4 விக்கெட் போயிருந்தாலும் மேட்ச் விறுவிறுப்பாகும். இது டைட்டா போய் முடியுங்கிற மேட்டர்லாம் கிடையாது. ஏன்னா அந்த சைடு தான் நெருப்பு கோலி இருக்காப்லல்ல. ஐபிஎல்லே ஃபாஸ்டஸ்ட் 50 25 பால்ல தலைவன் போட்டான். ஸ்ட்ரைக் ரேட் 200. சித்தப்பா செத்த நேரம் உருட்டிட்டு ஒரு 6, 3, 4 அடிச்சுட்டு 24 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாப்ல. இப்ப பேட்ட தூக்கிட்டு உள்ள வர்றது ஜித்தேஷோ ராப்டரு. நம்ம பார்க் பையன் தான். நம்ம பையன் உள்ள போய் தான் மேட்ச முடிச்சு வைக்கணும்னு எழுதியிருக்கு. அதனால நம்ம பையன் போயி மேட்ச முடிச்சுட்டு மறுபடியும் நேரா ஜுராசிக் பார்க்ல சேர்ந்துருவான். அது வேற கத.